eCoder ஸ்மார்ட் பாஸ் சாஃப்ட்வேரில் ஃபார்மசி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குயிக் ஓவர்வியூ தான். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டராக லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், ஸ்டாஃப்க்கு வந்து தனி அக்கௌண்ட் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடாது, ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அது வந்து தனி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கூடயே அரௌண்ட் ஒரு 45,000 கிட்ட ப்ராடக்ட்ஸ் மெடிசின் டேட்டா பேஸ் வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இது 45,000 இல்லாமல் உங்களுக்கு டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லிமிட் கிடையாது, அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேட்டா பேஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பிஃப்ளாம் டேப்லெட்டில் கீழே வந்து பேட்ச் நம்பர் காமிக்குது. ஸோ இதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்குது இதில். ஸோ இதிலே வந்து ஜிஎஸ்டி, மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸு அண்டு கேட்டகரி லைக் காம்பினேஷன் அது. ஸோ அதெல்லாமே வந்துடும். நீங்கள் இது நார்காட்டிக் ட்ரக்காக இருக்குது இல்லை வந்து ஷெடியூல் ட்ரக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வார்னிங் வரணும். ஸோ சேவ் பண்ண அலோவ் பண்ணாது. ஆக்சுவலாக நார்காட்டிக் ட்ரக்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் நேம் அண்ட் டாக்டர் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் வந்து சேவ் பண்ண அலோவ் பண்ணோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதோட பேக்கிங்கும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஒரு பேக் வந்து 20 பீசஸ் இருக்குது இப்போ இங்கே. ஸோ தட் ஒரு ஸ்ட்ரிப்புக்கு வந்து 20 பீஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் பர்ச்சேஸ் போடும்பொழுது அது வந்து நமக்கு ஸ்ட்ரிப்பில் இருக்கும். ஸோ எத்தனை ஸ்ட்ரிப் வாங்குகிறோம், 5 ஸ்ட்ரிப், 10 ஸ்ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேல்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து பீசஸில் வந்து நீங்கள் அது சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்ட்ரிப்பில் பண்ணணும்னாலும் நீங்கள் ஸ்ட்ரிப்பில் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப் கொடுக்குறோம், 2 ஸ்ட்ரிப் கொடுக்குறோம், பல்காக கொடுக்குறோம் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி நம்ம ஃபார்மசியில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எடுப்போம், சப்ளைட்டேருந்து ஸ்டாக் வாங்குகிறோம். ஸோ அது பர்ச்சேஸ் என்ட்ரி. தென் ஸ்டாக் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ் என்ட்ரி. டெய்லி ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். அது வந்து சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் ரிப்போர்ட், மந்த் வைஸு, பில் வைஸ் ப்ராஃபிட்டு, ப்ராடக்ட் வைஸ் ரிப்போர்ட்டு, மேனுஃபேக்சர், கஸ்டமர், பேமெண்ட்டு, இது எல்லாமே ரிப்போர்ட்ஸ், நிறைய ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ டாக்டர் வைஸ் பார்க்கணும், டாக்டர் வைஸ் ரிப்போர்ட்டு, பர்டிகுலர் டாக்டர் எவ்வளோக்கு நமக்கு அமைச்சிருக்காங்க, ஸோ அதெல்லாமே ரிப்போர்ட் எடுக்கணும். சேல்ஸ்மேன் வைஸ் ரிப்போர்ட்டு, எல்லா ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்கும். தென் ப்ராஃபிட் அனலைசிஸ், உங்களுக்கு வந்து சேல்ஸில் வந்து எனக்கு என்ன மார்ஜின், என்ன ப்ராஃபிட் எனக்கு வந்திருக்கு, ஒரு பர்டிகுலர் டேக்கோ இல்லை பர்டிகுலர் டேட் பீரியடோ இல்லை மந்த்லி எப்படினாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் வந்து கேஷ் புக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் கேஷ் புக் மெயின்டைன் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சப்ளையரோட பேமெண்ட் டிரான்சாக்ஷன், ஸோ எவ்வளோ அவங்களுக்கு பெண்டிங் இருக்குது, பில் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பில் வைஸ் பார்த்துக்கலாம். ஓவராலாக பார்க்கணுனாலும் ஓவராலாக பார்க்கலாம். பில் வைஸுங்கிறது ஒரு 10 பில் வாங்கியிருக்கோம் சப்ளைட்டேருந்து அப்படின்னா நான் வந்து இன்வாய்ஸ் சொல்கிறேன், நம்ம டீலர்ட்டேருந்து நம்ம வாங்குகிற இன்வாய்ஸ் சொல்கிறேன். ஸோ 10 இன்வாய்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு 10 இன்வாய்ஸோட இண்டிவிஜுவல் பேமெண்ட் தனியாக வந்துடும். இல்லை ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா டோட்டலாக சம் பண்ணி வரும். இதில் நீங்கள் பேமெண்ட் என்ட்ரி போடணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட் என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் கஸ்டமர் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர் வந்து கிரெடிட் வச்சுட்டு போகிறாங்க, உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். கேஷ் புக்கும் இருக்குது, பேங்க் புக்கும் இருக்குது. ஸோ ஜிபேயில் தனியாக பார்க்கணும், பேடிஎம் தனியாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் பேமெண்ட் லெட்ஜர் வந்து தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் லெட்ஜருக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சேம் கேஷ் புக் வந்து தனியாக இருக்கும். டே அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமர் க்ரீட்டிங்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் அவங்களோட பர்த்டேட்டுக்கோ இல்லை வந்து வெட்டிங் டேட்டுக்கோ வந்து நீங்கள் க்ரீட்டிங்ஸ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நான் டிரான்சாக்ஷனில் சொல்லியிருக்கேன் இப்போ சொன்னதெல்லாம். அதே மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் மேஜராக எக்ஸ்பைரி ஸ்டாக். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ஸ்டாக் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் போட அலோவ் பண்ணாது. ஸோ சேல்ஸ் போடும் போதே உங்களுக்கு அங்கே பிளாக் பண்ணிவிடும். அப்படி இல்லை கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுக்கும். ஸோ இந்த மந்த் எக்ஸ்பைரி ஆகுது, நீங்கள் சேல்ஸ் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். ஸோ அதுவுமே வந்து வார்னிங் இருக்குது. ஸ்டாக் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர்டு ஸ்டாக், ஸோ என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுத்துரும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்து வேஸ்டேஜ் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து போடலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி நியர் எக்ஸ்பைரி ஸ்டாக், ஸோ எந்தெந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, ஸோ வித்தின் இது நீங்கள் வந்து 6 months இது வந்து நீங்கள் டைம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 months கொடுக்குறோமா, இதெல்லாம் வந்து 3 months வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலுக்கு எடுக்கணும்,
தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நெல் ஸ்டாக், அதாவது நம்மகிட்ட ஸ்டாக் இருந்து இல்லாமல் போன ஸ்டாக், ஸோ மறுபடியும் நம்ம ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் அது வந்து நீங்கள் ரிப்போர்ட்டாக வந்து தனியாக பார்த்துக்கலாம். ஸ்டாக் டேக்கிங், நீங்கள் ஒரு இயர்லி வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்ட்லேயோ இல்லை சம்திங் ஒரு இயர் எண்ட்லேயோ கேலண்டர் இயர் எண்ட்லேயோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் எடுக்கணும், ஸ்டாக் எல்லாமே வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் டேக் எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டாக் வேல்யூவேஷனுங்கிறது இப்போது நம்மளுடைய ஷாப்பில் மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ வேல்யூவான ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ வேல்யூக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத வந்து ஸ்டாக் வேல்யூவேஷனுங்கிற ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ஸில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1 and 2 இருக்கும். டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்பினா கூட உங்கள் ஆடிட்டருக்கு டேரெக்டாக இதுலேருந்து மெயில் அனுப்பிச்சிக்கலாம். இல்லை எக்ஸலுக்கு அனுப்பி நீங்கள் எக்ஸல் மேனுவலாக நீங்கள் எப்போ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஷெடியூல் ட்ரக் ரிப்போர்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ரெஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட்டு. ஸோ பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணி ஃப்ரம் அண்ட் டூ. ஸோ ரிப்போர்ட் டைப், ரிப்போர்ட் வந்து ஷெடியூல் H1 தனித்தனியாக உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக எனக்கு எல்லாமே வரணும், ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எல்லா ஆல் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பில்ஸுமே வரும். இல்லை சம்திங் நம்ம கவுண்டர் சேல்ஸ்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர் நேம் வாங்க மாட்டோம், எனக்கு டாக்டர் நேம் உள்ளது மட்டும் பேஷண்ட் நேம் உள்ளது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேஷண்ட் நேம் டாக்டர் நேம் போட்ட பில்ஸ் மட்டும் தனியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பில் ஃபார்மேட்டு இது நார்மலாக நீங்கள் லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லேசர் பிரிண்டரில் போய் எடுத்துக்கலாம். இல்லை டாட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸில் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அது ரோல் சைஸ் ஏற்றுறான்னு பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவர்வியூ. நம்ம என்னென்ன சாஃப்ட்வேரில் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். பட் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டீப்பாக போனோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது, இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்பொழுதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கேருந்தே வந்து நீங்கள் மார்ஜின் எல்லாமே வந்துடும். ஸோ பழைய பேட்ச் இருந்துச்சுன்னா பழைய பேட்ச் காமிச்சிடும். அதே ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேட்ச் வந்து யார் யாரெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சிடும். குவிக் நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஒரு கஸ்டமர் ஒரு கேட்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க, அந்த ப்ராடக்ட் நம்மள்கிட்ட இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ பாருங்கள் அமரேல் வந்து 2 mg வந்து இதில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னா இதிலே குவிக் நோட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் F10 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா குவிக் நோட்ஸ்க்கு போயிடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ குவிக் நோட்ஸில் வந்து டேட் வைஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு தனியாக ரிப்போர்ட்டும் இருக்குது, அந்த ரிப்போர்ட்லேயுமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மேபி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் ரீஆர்டர் கூட கொடுத்துக்கலாம். ரீஆர்டர் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸை வந்து க்ளோஸ்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக இது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு நியூவாக ஒரு ப்ராடக்ட் வருது, நம்மள்ட்ட ஸ்டாக்லேயே இல்லை, டேட்டா பேஸ்லேயே இல்லைனாலும் நீங்கள் வந்து நோட்ஸில் வந்து நம்ம சம்திங் ரேண்டமாக போட்டு அடிச்சிட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகி நிற்கும். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சேல்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஸோ எந்த பேட்சுங்கிறது கேட்கும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோன்னா என்ன பேட்சுங்கிறது கேட்கும். ஸோ பேட்ச் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்குறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ் கேட்குது. ஸோ 10. ஸோ மற்ற எல்லாமே டோட்டலாக வந்துடும். உங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணணும், பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் தரீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை அமௌண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். அதில் 9 rupees நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்கன்னா 9 rupees போட்டிங்கன்னா 60 வந்துடும். ஸோ இப்படியும் பண்ணிக்கலாம். கடைசியாக சேவ் பண்ணுறதுக்கு F12 சேவ் பண்ணோன்னா ஆக்சுவலாக ஷெடியூல் ட்ரக் வார்னிங் சொல்லுது. ஸோ சம்திங் நேம், அதே மாதிரி டாக்டர் செலக்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் டாக்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு F12 பொழுது உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். ஸோ கேஷாக கார்டாக என்ன பேமெண்ட்டில் வந்து நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்கிறது கேட்கும். கேஷ் வாங்கியிருக்கோம் 100 rupees அவங்க வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 rupees என்ட்ரு பண்ணிங்கன்னா 31 rupees நீங்கள் ரிட்டர்ன் தரணும். ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து சேஞ்சை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இது யார் சேல்ஸ்மேன் கேட்குது. ஸோ சேல்ஸ்மேன் வந்து மல்டிபிள் சேல்ஸ்மேன் இருக்காங்க ஷாப்பில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்னா நம்ம இது டிஃபால்ட்டாக கொடுத்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ 2-3 இருந்தால் மட்டும் உங்களுக்கு காமிக்கும். அவங்க சேல்ஸ்மேன் போட்டு என்ட்ரு பண்ணோம்னா உங்களுக்கு பில்லிலே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா பில் சேவ் ஆகிட்டு பிரிண்ட் பண்ணவான்னு கேட்குது. ஸோ பிரிண்டிங் ஆப்ஷன் நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டாட் மேட்ரிக்ஸ் வேணும், டாட் மேட்ரிக்ஸில் ஃபார்மேட் இருக்குது, 5 inch 4 inch 6 inch எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெர்மல் மோஸ்ட்லி ஆனால் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் ரீட்டைலில் மட்டும் தான் தெர்மல் யூஸ் பண்ணுவாங்க. லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, இன்டாங்க் பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்க, A5ல வேணும், A4ல வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். A5ல நீட்டாக இருக்கும். A5ல கலர் பிரிண்டர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். பட் டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு அதிகமாக டிராஃபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து டாட் மேட்ரிக்ஸ் போகிறது பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம
சாஃப்ட்வேரோட பேசிக். அதே மாதிரி நம்ம எந்த பில்லையுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதே மாதிரி பழைய பில்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எடிட் பண்ணாமல் பிளாக் பண்ணணும்னாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி லெவலில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு பில் போட்டிருக்கோம். ஸோ அந்த பில்லோட டீட்டெயில்ஸ் டேஷ்போர்டில் காமிக்க பாருங்க. டுடே சேல்ஸ் வந்து 69 ருபீஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து அதில் 25% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இதை நீங்கள் தனியாகவும் அனலைசிஸில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுக்கான தனித்தனியான ப்ராஃபிட் ரேட் வந்திருக்கு இதில். ஸோ 13 ருபீஸ் 13.75 வந்து ப்ராஃபிட் காமிக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட் ரிப்போர்ட் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இந்த பர்டிகுலர் கேட்டகரிலாம் போகுது. அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் இந்தந்த ப்ராடக்ட் அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் அனாலிசிஸ்ங்கிறது நீங்கள் P&L ரிப்போர்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோக்கு வந்து பர்ச்சேஸ் ரேட் இருக்குது, ஸோ அதில் ப்ராஃபிட் அதில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்கள் டேட் வைஸ் பார்க்குறீங்க, மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி, ஸோ இதெல்லாமே வந்து இல்லை பர்டிகுலர் டேட் ரேஞ்சில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஓவர்வியூ. இது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. பட் பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் தான். உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக டெமோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 7 days ரன் ஆகும். நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம்.